Welcome to TKL Tuition Class 10 Maths State Board Syllabus Lesson 1 Relation and Function la exercise 1.2 la third sum பார்க்க போறோம். So sum முதல்ல read பண்ணலாம். A relation R is given by the set x, y such that y is equal to x plus 3, x belongs to 0, 1, 2, 3, 4, 5. Determine its domain and range கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. ஓகேவா, ஸோ ரிலேஷன் ஆர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலேஷன் ஆர் வந்து இஸ் ஏ கிவன் பை த செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஒய் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்போ ஆறுங்கிற செட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஒய்யை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ பிலாங்ஸ் டுனா இதில் இது வந்து அடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸோட எக்ஸ் செட்டோட எலமெண்ட் 0, 1, 2, 3, 4, 5 அப்படி நம்மளுக்கு என்னது சம்லே கொடுத்துட்டாங்க. ஒய்க்கு என்ன ரெப்ரசன்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒய் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ப்ளஸ் 3 தான் நம்மளோட ஒய் வேல்யூ. ஒய் வேல்யூ வந்து டைரெக்டாக கொடுக்காம எக்ஸ் ப்ளஸ் எக்ஸோட 3 கூட்டினா தான் நமக்கு ஒய் வேல்யூ கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், எக்ஸுங்கிற இடத்துலலாம் எக்ஸோட வேல்யூ 0, 1, 2, 3, 4, 5 இதை ஒவ்வொரு நம்பராக சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை தான் நம்ம வந்து ரிலேஷனில் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பண்ணலாமா. வென் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு என்ன எடுக்க போகிறோம், 0 ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது ஒய்யோட ஃபார்முலா எக்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல 0 போடணும். எக்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் வந்து 0வாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஒய்யோட வேல்யூ இங்கே என்ன 3. ஓகேவா, வென் எக்ஸுக்கு இப்போ நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அடுத்த எலமெண்ட் அடுத்த செட்டோட எலமெண்ட்க்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸுங்க 1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ எக்ஸுங்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணணும் ப்ளஸ் 3. அப்போ 1 + 3 4. ஓகேவா, தென் எக்ஸுங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், அடுத்த எலமெண்ட் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ y is equal to 2 + 3 5. ஓகேவா, இப்படி நம்ம எக்ஸுக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன நம்பர் 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். So y is equal to 3 + 3 is equal to 6. ஓகேவா, அடுத்த என்ன எலிமெண்ட் சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸுங்கிற இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ y is equal to 4 + 3 7. ஓகேவா, ஸோ அடுத்து நான் லாஸ்ட் எலிமெண்ட் x is equal to 5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ y is equal to 5 + 3 is equal to 8. ஸோ x வேல்யூ கிவன் நம்மளே கொடுத்துருந்தாங்க, ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரிலேஷன் ஃபார்ம் பண்ணலாமா. ஸோ ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் எப்படி இருக்கணும், எக்ஸ் ஒய்யை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒய்யோட எக்ஸ் ஒய் தானே. ஸோ எக்ஸ் 0வாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு 3. ஓகேவா, தென் எக்ஸுங்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 4. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் செட் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு 5 கிடைச்சிருக்கு. இது எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸ் ஒய் தான் நம்மளோட ரிலேஷன். ஓகேவா, தென் எக்ஸுக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 6 கிடைச்சிருக்கு. ஓகேவா, தென் எக்ஸுக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 7. தென் எக்ஸுக்கு 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 8. ஸோ இதுதான் நம்மளோட ரிலேஷன். அடுத்து நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஃபர்ஸ்ட் டொமைன் கண்டுபிடிக்கலாம். ஸோ டொமைனா சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நம்மளோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பேர்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் டொமைன். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக எடுத்து எழுதிக்கணும். 0, 1, 2, 3, 4, 5. ஓகேவா, இதுதான் நம்மளோட டொமைன். ஸோ நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்ச்னா நம்மளோட ஒய்யோட வேல்யூஸ் 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இதுதான் இதோட ரிசல்ட். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.